வெல்கம் டு கான்ச்சி எக்ஸலண்ட். நம்ம இன்றைக்கி இந்த செஷனில் வந்து பார்த்தோம்னா பாலிட்டியோட பார்ட் 2 தான் வந்து பார்த்தோம்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2 நம்ம பார்ட் 1 வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி வந்து பார்த்தோம்னா பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா பார்ட் 2 சிட்டிசன்ஷிப்பை பற்றி தான் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சிட்டிசன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு சில திங்கர்ஸ் பற்றியும் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சிட்டிசன்ஷிப் பற்றி, ஸோ அதே மாதிரி இந்த சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா ஏன் வந்து பார்த்தோம்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இந்த இதில் போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஹன்னா அரண்ட். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் இவங்க. ஸோ இப்போது யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் படிக்கிறவங்க ஆப்ஷனலாக ஸோ வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்டு கீழே ஸோ ஹன்னா அரண்ட்டை பற்றின அந்த திங்கிங்கும் வந்து பார்த்தோன்னா படிக்கிற மாதிரி தான் அவங்க சிலபஸில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ஒரு ரொம்ப ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பார்த்தோன்னா இவங்க டொட்டாலிட்டேரியனிசம் பற்றி வந்து பார்த்தோன்னா நிறைய புக்ஸ் வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சனாலிட்டி அண்ட் இவங்களோட ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இது ஸோ இவங்க ஹன்னா அரண்ட் வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப்பை பற்றி வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப் இஸ் த ரைட் டு அக்வயர் வந்து பார்த்தோம்னா எவ்ரி ரைட் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டை வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ இவங்கள பற்றி வந்து பார்த்தோம்னா பர்சனலாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தோம்னா இவங்களோட திங்கிங் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ இவங்களோட ஐடியாலஜிஸ் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்தில் ஏன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஈவன் வந்து ஒரு விமனாக இருந்துட்டு ஸோ இவங்க அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனால ஒரு ஐடியாலஜி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய பர்சனாலிட்டிஸை ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஹர் ஐடியாஸ் வந்து பார்த்தோம்னா இன்சர்டட். ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்சி சிலபஸில் வந்து பார்த்தோம்னா வச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா ஸோ பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா இப்போ சிட்டிசன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஸோ பர்சன்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ சிட்டிசன்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏலியன்ஸை ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஸோ ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியா வந்து பார்த்தோம்னா யார் கூடயெல்லாம் வந்து நல்ல உறவு வச்சுருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா சம் ரெஸ்ட்ரைன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற அவங்கள வந்து பார்த்தோம்னா எனிமி ஏலியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏன் இந்த சிட்டிசன்ஷிப் ரொம்ப முக்கியம் கம்பேர் டு திஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சிட்டிசன்ஸால தான் வந்து பார்த்தோம்னா சர்டைன் ஃப்ரீடம்ஸை வந்து பார்த்தோம்னா என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து பார்ட் 3ல் வந்து பார்த்தோம்னா வி வில் சி வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி படிப்போம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தோம்னா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறது ஒரு பர்சனால் வந்து பார்த்தோம்னா என்ஜாய் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ சிட்டிசன் ஹேவ் த வந்து பார்த்தோம்னா ரைட் டு என்ஜாய் வந்து பார்த்தோம்னா ஆல் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ தே ஆர் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருந்தாலும் ஸோ அதில் அந்த எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்து பார்த்தோம்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு எலிஜிபிளானவங்க வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ ஆர்டிகல் 15, 16, 19 and 29 and 30. ஓகேங்களா? ஸோ தீஸ் 5 ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவாக சிட்டிசன்ஸால் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஏலியன்ஸால் வந்து பார்த்தோம்னா இந்த ரைட்ஸை வந்து பார்த்தோம்னா என்ஜாய் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது போக நமக்கு பார்ட் 4A வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஸால் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா அந்த டியூட்டிஸை வந்து பார்த்தோம்னா இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஒன்லி ஃபார் த சிட்டிசன்ஸ் நாட் ஃபார் த ஏலியன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டியூட்டிஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க இது பண்ணுறதுனால ஸோ அதை நடைமுறைப்படுத்துறதுனால ஸோ தே ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த ரைட்ஸ் கொடுக்கறதுனால தான் இந்த டியூட்டிஸ் பண்ணணுன்ற அர்த்தத்தில் வந்து பார்த்தோம்னா அது கொண்டு வரல. ஸோ இந்த ரைட்ஸை என்ஜாய் பண்ணும் போது ஸோ நமக்கு இந்த டியூட்டிஸும் இருக்குன்றதை அவங்க மனசில் வச்சுக்கணுன்றதுக்காக தான் அது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸோ சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ ஹாவ் திஸ் ஓகேங்களா ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி டியூட்டிஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்களா சிட்டிசன்ஷிப் பற்றி நம்ம படிக்கும் போது ஸோ பார்ட் 2ல சிட்டிசன்ஷிப் பற்றி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆர்டிகல் 5 to 11 வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் பற்றி தான் சொல்லுது. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்கிறத வச்சு மட்டும்தான் இந்த கிளாஸ் வந்து பார்த்தோம்னா பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ இதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்களேன். பிகாஸ் நிறைய புக்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த 5 to 11 பற்றியோ வந்து பார்த்தோம்னா நிறைய டீடைல்டு ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு 5
6, 7, 8 ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள் டு அக்வயர் வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்றத மட்டும்தான் சொல்லுது ஓகேங்களா. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தோம்னா கமென்ஸ்மெண்ட் பண்ணது ஓகேங்களா. ஸோ ஜான்வரி 26, 1950 வந்து பார்த்தோம்னா ஸோ அப்போ கமென்ஸ்மெண்ட் அன்னைக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்றத மட்டும்தான் இந்த 4 ஆர்டிகல் சொல்லுது. ஸோ மீதி ப்ரொவிஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ டு அக்வயர் சிட்டிசன்ஷிப் ஆர் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான லா மேக்கிங்கை வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் கிட்டே வந்து பார்த்தோம்னா ஒப்படைச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ அது எந்த ஆர்டிகல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ 5 to 8 வந்து பார்த்தோம்னா ஸோ 4 டைப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா ஸோ எலிஜிபிளாக இருக்கலாங்க ஓகேங்களா. ஸோ அட் த டைம் ஆஃப் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத மட்டும்தான் சொல்லுது ஓகேங்களா. ஸோ இது பாருங்களா. ஸோ இப்போ 5th பாருங்களா. 5th ஆர்டிகல் சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் கமென்ஸ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா எப்போனா ஸோ ஜான்வரி 26, 1950 ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் இது பண்ணுச்சு ஓகேங்களா. ஸோ அப்படின்றது தான் 5th ஆர்டிகல் சொல்லுது. அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் எவ்ரி பர்சன் ஹூ ஹேஸ் ஹிஸ் டொமைசல் ஓகேங்களா. ஸோ மேக்கிங் இந்தியா ஆஸ் த பெர்மனன்ட் ஹோம் ஓகேங்களா இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ஓகேவா ஹூ வாஸ் பார்ன் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஆர் either of ஓகேங்களா whose parents was born in the territory of India ஓகேங்களா. ஸோ அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் ஓகேவா. who has been ordinarily resident in the territory of India for not less than 5 years ஓகேங்களா immediately preceding such commencement ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா shall be a citizen of India அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட 5th ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா சொல்லுது ஓகேங்களா. ஸோ தட் மீன்ஸ் citizenship at the commencement of the constitution January 26, 1950 அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் குடியுரிமை வந்து பார்த்தோம்னா கொடுக்கலாம் ஓகேங்களா. who are all eligible அப்படின்னும் போது தான் இந்த கிரைட்டீரியா வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன் 6th ஆர்டிகல் ஓகேங்களா. So rights of citizenship of certain persons who have migrated to India from Pakistan ஓகேங்களா. So we all know ஓகேங்களா. ஸோ நமக்கு 1947 வந்து பார்த்தோம்னா ஸோ இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாலும் ஸோ there was partition ஓகேங்களா. ஸோ பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ரிலீஜன் வந்து பார்த்தோம்னா பார்ட்டிஷன் இருந்துச்சு. ஸோ நிறைய இன்ஃப்ளோ ஆஃப் மைக்ரன்ஸ் வந்து பார்த்தோம்னா இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தோம்னா இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இது இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா அப்போ ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டைன் பர்சன்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ குறிப்பிட்ட நபர்கள் ஓகேங்களா who have migrated to India from Pakistan பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்கு வந்தவங்க ஓகேங்களா. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஓகேங்களா. ஸோ போத் ஸோ பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் ஓகேவா. ஸோ நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் இன் ஆர்டிகல் 5 ஓகேங்களா. ஆர்டிகல் 5ல சொன்னது a person who has migrated to the territory of India from the territory now included in Pakistan ஓகேவா. முன்னாடி இந்தியாவா தான் இருந்தது. ஸோ இப்போ அது பாகிஸ்தானா வந்து பார்த்தோம்னா செப்பரேட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அது shall be deemed to be a citizen of India at the commencement of this constitution if he or either of his parents or any of his grandparents was born in India as defined in the Government of India Act 1935 ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அவர்கள் இல்லைனா அவர்களோட பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் ஸோ இல்லாட்டி அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஓகேங்களா இந்தியாவில் பிறந்தவங்களா இருக்கணும். ஸோ அது போக இந்த கேஸ் வேர் சச் பர்சன் has so migrated before the 19th July 1948 ஓகேங்களா. why this date means வந்து பார்த்தோம்னா இந்த 19th July 1948 வந்து பார்த்தோம்னா ஏன் கொடுத்தாங்கன்னா ஸோ இந்த டைமில் தான் பெர்மிட் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா அலோ பண்ணுறாங்க அந்த மைக்ரன்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ முன்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த இன்ஃப்ளோ ஆஃப் மைக்ரன்ஸ் வந்து பார்த்தோம்னா இதாக இருந்தது. ஸோ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவை நோக்கியும் வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானை நோக்கியும் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ ஆஃப் ஃப்ளோவில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னும் போது தான் ஸோ பெர்மிட் சிஸ்டம் கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ அண்டர் த பெர்மிட் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த மைக்ரன்ஸ் வந்து பார்த்தோம்னா உள்ளே வர மாதிரி ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த ஸ்பெசிஃபிக்கான டேட் 19th July 1948 ஓகேவா. ஸோ he has been ordinarily resident in the territory of India since the date of his migration ஓகேவா. ஸோ அது ஸோ அதே மாதிரி செகண்ட் பாருங்களேன். in the case where such person has so migrated on or after the 19th day of July 1948 he has been registered as a citizen of India by an officer appointed in that behalf by the government of the Dominion of India and an application made by him therefore to such officer before the commencement of this constitution in the form and manner prescribed by that government ஓகேங்களா. ஸோ
மைக்ரன்ஸ் வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தான்லேருந்து வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வரவங்க. ஸோ இந்த டே ஆஃப் 19 ஜூலை 1948 அப்புறம் பெர்மிட் சிஸ்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸோ தே ஹேஸ் டு பி வந்து பார்த்தோம்னா கெட் த பெர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அவங்க ஸோ அதே மாதிரி ரெசிடென்ட்டாக வந்து பார்த்தோம்னா இங்கே இருந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஸோ கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண அந்த அத்தாரிட்டி கிட்ட வந்து பார்த்தோம்னா தே ஹாவ் டு கெட் சிக்னேச்சர் ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. ஸோ ப்ரொவைடட் தட் நோ பர்சன் ஷால் பி so registered unless he has been resident in the territory of India for at least 6 months immediately preceding the date of his application ஓகேங்களா. ஸோ 6th வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் இதுதான் ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு 5th ஆர்டிகல்ல ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா, தட் இஸ் ஜான்வரி 26, 1950 அன்னைக்கு யார் யார் சிட்டிசன்ஷிப் அப்படின்னும் போது இந்த கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து மைக்ரேஷன் ஓகேங்களா டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பெசிபிக் டேட்டுக்கான ரீசனும் வந்து பார்த்தோம்னா தெரியுது இல்லையா, பெர்மிட் சிஸ்டம். ஸோ 7th ஆர்டிகல் இஸ் வந்து பார்த்தோம்னா அப்படியே 6th ஆர்டிகலோட சேஞ்ச் தான் ஓகேங்களா. ஸோ ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தான் ஃப்ரம் இந்தியா ஓகேங்களா. ஸோ சேம் திங் தான் ஓகேங்களா. ஸோ அந்த இது ஓகேவா. ஸோ இந்த 8th ஆர்டிகல் பாருங்களேன். ஸோ பர்சன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியாவிலிருந்து வேற கண்ட்ரீஸில் வந்து பார்த்தோம்னா அவுட் சைடாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஸோ ஆர்டிகல் 8 கீழே வந்து பார்த்தோம்னா தே கேவ் திஸ் ஓகேங்களா. ஸோ திஸ் ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா ஸோ இதை தான் அவங்க வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு திஸ் 4 டைப் ஆஃப் பர்சன்ஸை தான் வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த சிட்டிசன்ஷிப் இதை பற்றி தான் நமக்கு 5 to 8 வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அக்வயர் பண்ணிக்கலாம் சிட்டிசன்ஷிப்பை, எப்படி லாஸ் அந்த சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒப்படைச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதை வச்சு பார்லிமெண்ட் என்ன மாதிரி லா கொண்டு வந்தாங்க, ஸோ அதை நமக்கு எப்படி கொஸ்டினாக கேட்குறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ 9th ஆர்டிகல் பாருங்களேன். So persons voluntarily acquiring citizenship of a foreign state not to be வந்து பார்த்தோம்னா citizens ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கண்ட்ரி தான் ஓகேங்களா. ஸோ அது no person shall be a citizen of India by virtue of article 5 or be deemed to be a citizen of India by virtue of article 6 or article 8 if he has voluntarily acquired the citizenship of any foreign state ஓகேங்களா. ஸோ this is very very important thing ஓகேங்களா. ஸோ here 5, 6 or 8 தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 7 சொல்லலை ஓகேங்களா. ஸோ இதுவும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்து பாருங்களா 10th ஆர்டிகல் ஓகேவா, continuance of the rights of citizenship ஓகேங்களா. ஸோ this is very very important thing. Every person who is or is deemed to be a citizen of India under any of the foregoing provisions of this part shall subject to the provisions of any law that may be made by parliament continue to be such citizen ஓகேங்களா. இப்போ இந்த 5 to 8க்கு கீழே வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப்பாக இவங்கெல்லாம் இருக்கலாம்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க அந்த சிட்டிசன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறது வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டோட லால தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு நினச்சாங்கன்னா ஸோ அதையும் மாற்றுறதுக்கான அதிகாரம் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் ஆர்டிகல் 10 says about ஓகேங்களா. ஸோ கண்டினியூயன்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேங்களா. ஸோ ஃபார்கோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் பார்ட்னா 5 to 8 தான் ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ 11th ஆர்டிகல் இஸ் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இன் பார்ட் 2 ஓகேவா. So parliament to regulate the right of citizenship by law ஓகேவா. So nothing in the foregoing provisions, that means 5 to 10 of this part shall derogate from the power of parliament to make any provision with respect to the acquisition and termination of citizenship and all other matters relating to citizenship ஓகேங்களா. So parliament has the power to make law regard ஓகேங்களா. ஸோ ரிகார்ட் வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம்னா இது சம்பந்தமான விதிகளை வந்து பார்த்தோம்னா மேக் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம்னா ஸோ இப்போ சிட்டிசன்ஷிப் அந்த முழுமையான ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வந்து பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்காங்க இல்லையா. ஸோ அது ஸோ ஹியர்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம்னா கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டராகவும் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போது சிட்டிசன்ஷிப் பற்றி லா மேக் பண்ணுறதுக்கான அதிகாரம் பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது, நாட் வித் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் மேக் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இது மூலியமாக தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு அக்வயரிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா என்னென்ன வழிகளில் நம்ம வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த வழிகளில் வந்து பார்த்தோம்னா நமக்கு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா ஏற்படுது அப்படின்றத சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 மூலியமாக தான் வந்து பார்த்தோம்னா கொண்டு வராங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் 5 to 11 கொடுக்கும் போது ஸோ அக்வயரிங் பற்றியோ இல்லை டெர்மினேஷன் பற்றி அவங்க வந்து பார்த்தோம்னா கொடுக்கவே இல்லை. ஸோ ஜஸ்ட் ஆர்டிகல் 11 வந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் பற்றி லா மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு
2022ல குரூப் 1ல வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. இந்திய மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ல சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பாருங்களேன் ஸ்டாட்யூட்டரி ரைட் ஓகேவா. பிகாஸ் பார்லிமெண்ட் வந்து பார்த்தோம்னா தான் லா மேக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோம்னா கொண்டு வராங்க இல்லையா. ஸோ ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒன்லி வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படியெல்லாம் அக்வயர் பண்ணிக்கலாம் பை பர்த்தா பை டிசன்ட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இட் இஸ் ஏ ஸ்டாட்யூட்டரி ரைட் ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது ஓகேங்களா. பிகாஸ் ஆர்டிகல் 12 to 35ல ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் பற்றி வந்து பார்த்தோம்னா நமக்கு பேசல இல்லையா. ஸோ தட் இஸ் அதே மாதிரி நேச்சுரல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அகைன் நம்ம யூபிஎஸ்சியோட சிலபஸில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஹாப்ஸ் லாக் ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஸோ இதை பற்றி வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காங்க அந்த நேச்சுரல் ரைட்டை பற்றி ஓகேங்களா. ஸோ நேச்சுரல் ரைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தே ஆர் வந்து பார்த்தோம்னா அப்சல்யூட் ரைட் மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ தே ஆர் நாட் சப்ஜெக்ட் டு வந்து பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் நேச்சுரல் ரைட். பட் இன் இந்தியா வந்து பார்த்தோம்னா ஈவன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஆல்சோ சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ த ரீசனபிள் வேர்ட் இஸ் வந்து பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகேவா. ஸோ அப்போ நேச்சுரல் ரைட்டாகவும் வந்து பார்த்தோம்னா இதை நம்ம சொல்ல முடியாது. அண்ட் த லீகல் ரைட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னன்னு தெரியணும் ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லீகல் ரைட் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஓகேவா. பிகாஸ் எக்ஸ்பிளைன் ஓகேங்களா. ஸோ லீகல் ரைட்டுக்கும் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுக்கும் இந்த லீகல் ரைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தே கேன் பி வந்து பார்த்தோம்னா அமெண்டட் வித் சிம்பிள் மெஜாரிட்டிலே வந்து பார்த்தோம்னா நாம் ஒரு லாவை வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்தோம்னா அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் லீகல் ரைட் ஓகேவா. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படிங்கிறது பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஒன்லி வி கேன் சேஞ்ச் ஆர் அமெண்ட் இட் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஓகேவா. ஸோ இப்போ இந்த லீகல் ரைட்டுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம்னா 2021ல் வந்து பார்த்தோம்னா குரூப் 1 யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஐ வில் ஷோ தட் கொஷின். ஓகே ஹியர் யூ கேன் see this. What is the position of the right to property in India? ஓகேவா. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம்னா அப்போ நமக்கு ஸோ இட் இஸ் ஏ லீகல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது தப்பு ஓகேவா. ஸோ முன்னாடி இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஸோ ஆர்டிகல் 19 கீழே. ஸோ நவ் இட் வாஸ் இன் 300A வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேவா. ஸோ இது ஸோ அப்போ சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு சிட்டிசன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுலேயும் ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு சிட்டிசன்ஸ் ஒன்லி. அதுலேயும் அந்த 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏலியன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது லீகல் ரைட் வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300A வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமான்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஓகேவா. ஸோ அதே மாதிரி நெய்தர் ஃபண்டமெண்டல் ரைட் நார் லீகல் ரைட் ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டும் இல்லை லீகல் ரைட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் தப்பு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் சிட்டிசன்ஸ் ஒன்லி ஓகேங்களா. ஸோ இதுவும் தப்பு. At the time of the commencement of the constitution only the right to property was a fundamental right ஓகேங்களா. after it was changed ஓகேங்களா by amendment ஓகேவா. ஸோ அப்போ இதுவும் இல்லை. அப்போ லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன் ஓகேங்களா. ஸோ இட் கேன் பி வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஸ்க்கும் இருக்கலாம் ப்ளஸ் ஏலியன்ஸ்க்கும் இருக்கலாம் ஓகேவா. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் பர்சன்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஈவன் இஃப் யூ டேக் ஆர்டிகல் 29, 30 எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸோ 29ல் தே மென்ஷன் எனி செக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 30ல் மைனாரிட்டிஸ்ன்ற இதை வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஈவன் தோ த மைனாரிட்டி த டேர்ம் வாஸ் நாட் யூஸ்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. ஸோ 30க்கும் 29க்கும் வந்து பார்த்தோம்னா எனி செக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டும்தான்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. பர்சன்ஸ்னா ஸோ ஆல் ஹியூமன் பீயிங்ஸையும் வந்து பார்த்தோம்னா கன்சிடர் பண்ணுற மாதிரி. பட் சிட்டிசன்ஸ்னும் போது இந்தியன் சிட்டிசன்ஸை மட்டும்தான் ஓகேவா. ஸோ அப்போது பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. ஸோ இப்போ புரியுதா லீகல் ரைட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது 2021 யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் கொஷின் அண்ட் 2022ல் குரூப் 1ல் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ புரியுதா இதை வந்து மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டில் சிட்டிசன்ஷிப்பை ஏன் வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்யூட்டரி ரைட் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நேச்சுரல் ரைட்னா என்ன, லீகல் ரைட்னா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்னா என்ன, ஸ்டாட்யூட்டரி ரைட்னா என்ன. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் ஆல்சோ வி ஹாவ் டு நோ ஓகேங்களா. வைல் வி ஆர் ரைட்டிங் மெயின்ஸ் ஆல்சோ இந்த குரூப் 1 ரைட். ஸோ அப்போ இந்த மாதிரியான டேட்டாஸும் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா.
ஸோ இப்போ பாருங்களா, ஸோ அப்போ பார்லிமெண்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ சிட்டிசன்ஷிப் சம்மந்தமாக வந்து பார்த்தோம்னா லா மேக் பண்ணலாம். ஸோ அது மூலியமாக தான் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுறதுனால தான் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்யூட்டரி ரைட். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த 5 டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா அக்வயரிங் என்னென்ன, ஸோ அதே மாதிரி எதனால எல்லாம் லாஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 11 கீழே வந்து பார்த்தோம்னா அப்போது அதை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து பார்த்தோம்னா கொண்டு வராங்க. ஓகேங்களா? 1955ல். ஸோ இது மூலியமாக அக்வயரிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா அக்வசேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா 5 ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பை பர்த். ஓகேவா? ஸோ பை பர்த் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா பை பர்த் அண்ட் பை நேச்சுரலைசேஷனாக இருக்கிறவங்க 2 பேருமே வந்து பார்த்தோம்னா தி எலிஜிபிள். ஓகேவா? பட் இன் யூஎஸ்ஏல வந்து பார்த்தோம்னா பை பர்த்தாக இருந்தால் மட்டும்தான் அங்கே பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ பை பர்த்னு எடுக்கும் போது இப்போ ஒரு இந்தியா இருக்குது. ஸோ ஒரு பேபி வந்து பார்த்தோம்னா பார்ன் ஆகுதுன்னா ஸோ அவங்களோட அப்பா அம்மா ஓகேங்களா, ஸோ வேறு கண்ட்ரி மெம்பர்ஸாக கூட வந்து பார்த்தோம்னா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தாலும் ஸோ ஈவன் தோ த பேபி வந்து பார்த்தோம்னா பார்ன் ஓகேங்களா டு த பேரண்ட்ஸ் ஓகேங்களா அவுட் சைடு இந்தியா ஓகேங்களா, ஸோ அவங்க வேறு கண்ட்ரி பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஸோ இது இந்தியன் சாயிலில் பிறந்ததுனால ஸோ இட் வில் பிகம் அன் இந்தியன் சிட்டிசன். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் பை பர்த். ஸோ இந்த ரூல் வந்து பார்த்தோம்னா நமக்கு 1987 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேவா? பிகாஸ் 1986ல் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க சிட்டிசன்ஷிப் ஆக்டை. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தோம்னா மாற்றுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த பேபியோட யாராவது ஒருத்தர் ஓகேங்களா, ஸோ அப்பா இல்லாத அம்மா ஓகேவா 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனாக வந்து பார்த்தோம்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ முன்னாடி எப்படி இருந்தது, ஸோ 2 பேருமே வந்து பார்த்தோம்னா வேறு கண்ட்ரி மெம்பர்ஸாக இருந்தாலும் த பேபி வந்து பார்த்தோம்னா இந்தியன் சாயில் பிறந்திருந்தா ஸோ இட் வில் பிகம் இந்தியன் சிட்டிசன். ஓகேங்களா? பட் இன் 2004ல் 1987ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஓகேங்களா, ஸோ ஒன்று அப்பா இல்லை அம்மா வந்து பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசனாக வந்து பார்த்தோம்னா இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன் 2004ல் வந்து பார்த்தோம்னா திரும்ப அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் போத் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹவ் டு பி வந்து பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அல்லது ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், ஸோ இன்னொருத்தர் இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இல்லீகல் மைக்ரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஸோ மைக்ரேஷன் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய இஷ்யூவாகவே வந்து பார்த்தோம்னா பார்க்கப்படுது. ஸோ இப்போவும் பங்களாதேஷ் கிரைசிஸ் வந்து பார்த்தோம்னா நடந்துட்டு இருக்கும் போது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரிபுராவோட கேபிட்டல் அகர்தாலாவில் வந்து பார்த்தோம்னா தேர் வாஸ் இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ மைக்ரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆல்வேஸ் ட்ரபுள்ஸ் தே கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நம்ம அசாம் அக்கார்ட் கொண்டு வந்ததுக்கான ரீசனும் அதுதான். ஸோ செக்ஷன் 6A வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்து பார்த்தோம்னா இப்போ அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ அது அந்த கேஸோட ஸோ பேஸ் வந்து பார்த்தோம்னா இதை பற்றினது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாதுன்றதையும் வந்து பார்த்தோம்னா நமக்கு பை பர்த்தில் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பை பர்த்லேயே நமக்கு 87 ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி 2004 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பட் இன் யூஎஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட இது எடுத்துக்கோம்னா ஸோ ஈவன் வந்து பார்த்தோம்னா அந்த அங்கே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஸோ அப்பா அம்மா வந்து பார்த்தோம்னா வேறு கண்ட்ரி மெம்பர்ஸாக இருந்தாலும் ஸோ பை பர்த் வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தை வந்து பார்த்தோம்னா தே கெட் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் வந்து பார்த்தோம்னா யூஎஸ்ஏ. ஓகேவா? ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா அவங்க யூஎஸ் அதாவது அப்பா அம்மா 2 பேருமே வந்து பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம். ஸோ அது யூஎஸில் சாயிலில் பிறந்ததுனால அது யூஎஸ் சிட்டிசனாக வந்து பார்த்தோம்னா மாறலாம். ஸோ அதே மாதிரி இந்தியன் சிட்டிசனாகவும் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 18 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா இட் வில் டிசைட். ஓகேங்களா? ஸோ விச் சிட்டிசன்ஷிப்பாக வந்து பார்த்தோம்னா நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டைரக்டாக வந்து பார்த்தோம்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா ஸோ மைனர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இஃப் தே ஆர் பார்ன் இன் வந்து பார்த்தோம்னா யூஎஸ்ஏன்னும் போது வந்து பார்த்தோம்னா இட் வில் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அன் எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் வித் த பர்த். ஓகேங்களா? ஸோ அந்த பர்த் பற்றின இதில் வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அது ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் வந்து பார்த்தோம்னா செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தோம்னா எது மூலிமா அக்வயர் பண்ணலான்னு பார்க்கும்போது பை டிசன்ட். ஓகேவா? ஸோ என்னோட அப்பா அம்மா வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஆரிஜினாக இருக்கலாம், நான் வந்து பார்த்தோம்னா வேறு எங்கேயாவது பிறந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா பை டிசன்ட் மூலிமா வந்து பார்த்தோம்னா ஐ கேன் அக்வயர் வந்து பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வந்து பார்த்தோம்னா பை டிசன்ட். ஓகே? ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் நேச்சுரலைசேஷனுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஓகேவா?
பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா சோனியா காந்தி மேம் சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா மதர் தெரசா மேம் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவங்க பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா வந்து பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா அக்வயர் பண்ணாங்க. பை நேச்சுரலைசேஷன் மூலிமா வந்து பார்த்தோம்னா மதர் தெரசா அக்வயர் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சுப்ரமணியம் சாமி ஹேஸ் சம் மோர் கான்ட்ரவர்சிஸ் வித் தட் பர்சன். ஓகேங்களா? ஸோ வி டிடன்ட் கோ வித் தட் பொலிட்டிக்கல் ஐடியாஸ். ஓகேங்களா? ஸோ பட் சோனியா காந்தி வந்து பார்த்தோம்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா தான் வந்து பார்த்தோம்னா தி அக்வயர் வந்து பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா ராஜீவ் காந்தியோட ஒய்ஃப். ஓகேவா? ஸோ ராஜீவ் காந்தி வாஸ் அன் இந்தியன் சிட்டிசன். ஓகேவா? ஸோ இவங்க அப்போ மேரி பண்ணி வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வராங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே ஸோ இங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா ஒரு இருக்கும்போது ஸோ ஷி நீட் ஓகேங்களா இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன க்ரைட்டீரியான்னு பார்க்கும்போது ஸோ 7 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா இவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மூலியமாக இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் ஓகேங்களா ஸோ இது பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா அக்வயர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பை நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஸோ the person வந்து பார்த்தோம்னா have no contact. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பற்றி அதாவது இந்தியா வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் இந்தியன் பீப்புளை ஒருத்தர் திருமணம் பண்ணி வந்திருக்க மாட்டாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் இந்தியாவோட லொக்கேஷனோ இல்லை வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிற அந்த டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸோ பிடிச்சி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நான் வாழணும்னு விருப்பப்படும் போது ஸோ தே கேன் வந்து பார்த்தோம்னா அப்ளை வித் த ஹெல்ப் ஆஃப் நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது மூலிமா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 14 and 11 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ 14 இயர்ஸ் அண்ட் 11 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 11 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்பல்சரியாக வந்து பார்த்தோம்னா அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணி இருக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் குமுலேட்டிவ்லி. ஓகேங்களா? குமுலேட்டிவாக கால்குலேட் பண்ணும்போது ஸோ 11 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க ஸ்டே பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ 14 இயர்ஸ் அப்படிங்கிறது இது. ஸோ இதில் பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வந்து பார்த்தோம்னா வெளியே போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. பட் குமுலேட்டிவாக கால்குலேட் பண்ணும்போது இந்த 14ல் 11 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணி இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் வந்து பார்த்தோம்னா பை நேச்சுரலைசேஷன். ஓகேங்களா? ஸோ இது மூலியமாக தான் வந்து பார்த்தோம்னா மதர் தெரசா வந்து பார்த்தோம்னா அக்வயர் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தோம்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் வந்து பார்த்தோம்னா டெரிட்டரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு டெரிட்டரியை வந்து பார்த்தோம்னா இன்கார்பரேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா புதுச்சேரி வந்து பார்த்தோம்னா நம்ம இன்கார்பரேட் பண்ணோம் இல்லையா? ஸோ பை இன்கார்பரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா ஸோ அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து பார்த்தோம்னா நான் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ தட் இஸ் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா இஃப் த பார்லிமெண்ட் திங்க் ஓகேங்களா ஸோ நான் சில பர்சன்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்காம அப்படின்னும் போது ஸோ தே ஆல்சோ அவங்க அதுக்கும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா நான் கொடுக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா? in case for example I am saying ஓகேங்களா ஸோ இட் இஸ் வந்து பார்த்தோம்னா ஹைப்போதட்டிக்கல் ஒன்லி. ஸோ நாட் இன் ரியாலிட்டி இது ஹேப்பன் ஆகுமான்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாகிஸ்தானை வந்து பார்த்தோம்னா நம்ம அக்வயர் பண்ணுறோம்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா இப்போ ஹஃபீஸ் சையதே வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா இப்போ நவாஸ் ஷாரிஃப் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா என்னை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து பார்த்தோம்னா அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு நான் சிட்டிசன்ஷிப் கொடுக்காம ஸோ இவங்களையும் நான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூட் பண்ணி வைக்கலாம். நாளைக்கு பங்களாதேஷ் நான் அக்வயர் பண்ணுற போது ஸோ இப்போ இன்டரிம் கவர்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கிற முகமது யூனஸ்க்கு கூட நான் வந்து பார்த்தோம்னா ஸோ சிட்டிசன்ஷிப் கொடுக்காம நிறுத்தி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ த பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு டூ திஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஸோ என்னென்ன முதல்ல வந்து பார்த்தோம்னா அவங்க லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பை ரெனூன்சியேஷன். ஓகேங்களா? பை ரெனூன்சியேஷன், பை டெர்மினேஷன், by deprivation. So these are the three methods ஓகேங்களா which a person can lose his or her citizenship. ஓகேவா? ஸோ இப்போ பை ரெனூன்சியேஷன்னா நானாக முன் வந்து பார்த்தோம்னா திறக்கிறது. ஓகேவா? நாளைக்கு நானே வந்து பார்த்தோம்னா நாங்கள் என் ஃபேமிலியோட வந்து நான் ஒய்ஃப் எல்லோரும் போயிட்டு வந்து பார்த்தோம்னா யூஎஸில் செட்டில் ஆக போகிறோன்னு சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம் நாங்கள் யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பாக மாற்றிக்கிறோம் அப்படின்னும் போது ஸோ ஐ கேன் வந்து பார்த்தோம்னா வாலன்ஷியலாக வந்து பார்த்தோம்னா நான் வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப்பை ரெனவுன்ஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ தட் இஸ் வந்து பார்த்தோம்னா பை ரெனவுன்சியேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இட் இஸ் எ வாலன்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நாங்களாக முன் வந்து பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு அங்கே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ இங்கே சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நாங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்றதுக்காக நாங்கள் அங்கே போகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பை டெர்மினேஷன் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா
ஸோ இப்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ நான் இப்போ அக்வயர் பண்ணலாம் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு தெரியாமல் நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருக்கேன். ஸோ வேறு கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருக்கும் போது ஸோ இங்கே இந்தியாவில் டூயல் சிட்டிசன்ஷிப் வாஸ் நாட் அலௌட். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது கவர்மெண்ட் கேன் டெர்மினேட் மை சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் பை டெர்மினேஷன். ஓகேங்களா. பை டிப்ரைவேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பை லா வந்து பார்த்தோம்னா டிப்ரைவ் பண்ணுறது. ஓகேங்களா. இஃப் ஐ எம் வந்து பார்த்தோம்னா அகெயின்ஸ்ட் ஓகேங்களா த லா வாட் இஸ் சேயிங் ஓகே அப்படின்னும் போது நான் கான்ஸ்டியூஷனை மதிக்காமல் போகிறதோ இல்லை எனிமி ஏலியன்ஸ் கூட வந்து பார்த்தோம்னா நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதோ இல்லாட்டி வந்து பார்த்தோம்னா ஸோ 7 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த இந்தியாவிலே இல்லாமல் நான் வேறு ஏதாவது கண்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா வசிக்கிறதோ ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஸோ பை லா தே கேன் டிப்ரைவ்ட் அவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த வந்து பார்த்தோம்னா 3 மெத்தட்ஸ் a citizen can lose his or her citizenship. ஓகேங்களா. ஸோ இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ அப்போது ஸோ இது எல்லாமே பார்லிமெண்ட் மேக் பண்ண அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955க்கு கீழே தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 மெத்தட்ஸ் ஆஃப் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது 3 மெத்தட்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா லாஸ்டிங் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கட்டும். நமக்கு 5 to 8ல் who are all the persons eligible to acquire citizenship அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர் த பீப்புள் மைக்ரேட்டட் ஃப்ரம் ஓகேங்களா பாகிஸ்தான் டு இந்தியா ஆர் இந்தியா டு பாகிஸ்தான். ஓகேங்களா. ஸோ அந்த இது அதே மாதிரி பர்சன்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா அவுட் சைட் இந்தியன் ஆரிஜின். ஓகேவா. ஸோ அது ஸோ 9th வாலண்டரி அக்வயர் பண்ணும்போது சிட்டிசன்ஷிப் வில் பி கேன்சல். ஸோ 10th வந்து பார்த்தோம்னா இந்த 5 to 8 வந்து பார்த்தோம்னா இருக்கும்போது அதை கண்டினியூன்ஸ் பண்ணலாமான்றது பார்லிமெண்ட் அதிகாரம். ஓகேவா. ஸோ 11 கீழே தான் பார்லிமெண்ட் டு ரெகுலேட் வந்து பார்த்தோம்னா த ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பை லா. ஸோ அண்டர் திஸ் ஒன்லி த பார்லிமெண்ட் மேட் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஓகேங்களா. ஸோ இப்போ புரியுதா. ஸோ தட் இஸ் த ரீசன் வை இட் வாஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்யூட்டரி ரைட். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இது சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஈவன் இப்போ நீங்கள் 2022 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ சிட்டிசன்ஷிப் பற்றியும் கேட்டாங்க. ஸோ அடுத்து பாருங்களேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் வில் பி கிராண்டட் டு ஆல் த ஃபாரினர்ஸ் ஹூ லிவ்ட் இன் இந்தியா ஃபார் மோர் தென் 6 இயர்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து பார்த்தோம்னா அதை பற்றின விமர்சனங்களும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ சீரியஸ்லி இட் வாஸ் அ பிரில்லியன்ட் கொஷின். ஓகேங்களா. பிகாஸ் வந்து பார்த்தோம்னா ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாஸ் வந்து பார்த்தோம்னா மச் மோர் அகெயின்ஸ்ட் ஓகேங்களா திஸ் ஆக்ட். பட் இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா 2022 இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இட் ஷோஸ் ஹவு நியூட்ரல் த பாடிஸ். ஓகேங்களா. ஐ எம் சேயிங் இந்த கொஷினை வச்சு நான் சொல்கிறேன், அது நியூட்ரலாக இல்லையான்ற டிபேட்குள்ளே நான் போக விரும்பல. ஓகேங்களா. ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வச்சு. ஓகேங்களா. ஸோ பிகாஸ் இட் இஸ் ஏ இண்டிபெண்டன்ட் பாடி ஒன்லி. ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் பாருங்களா. ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாரினர்ஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா கிடையாது. ஓகேங்களா. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்போ ஆப்ஷனில் நம்ம ஏவை வந்து பார்த்தோம்னா எடுத்துடலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் டு மெம்பர்ஸ் ஆஃப் ஹிந்துஸ், சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின், பாசி, கிறிஸ்டியன். ஓகேங்களா. ஸோ 6 கம்யூனிட்டிஸ்க்கு தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் 2. ஓகேவா. 2 இஸ் கரெக்ட். அப்போ இங்கே 2 இல்லை. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆன்சராக வராது இல்லையா. ஸோ அதே மாதிரி CAA will help to preparation of National Register of Citizens. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா the answer will be 2 and 4 only. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஓகேவா. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சிட்டிசன்ஷிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம படிக்கும் போதே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா சில திட்டங்களை வந்து பார்த்தோம்னா இது பண்ணலாம். ஸோ அதை பற்றி கேட்க மாட்டாங்கன்றது கிடையாது. ஓகேங்களா. ஈவன் இஃப் யூ டேக் சமாக்ரா சிக்ஷா அபியான் பற்றி ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஃபண்டு கொடுக்கல அப்படின்னும் போது ஸோ த கொஷின் வாஸ் ஆஸ்ட் இன் TNPSC Group 4ல கேட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது போக யூபிஎஸ்சிலையும் வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. தேர் இஸ் ஒன்லி 1 சிட்டிசன்ஷிப் அண்ட் 1 டொமிசைல். ஓகேங்களா. ஸோ ஆமாம் நமக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது இல்லையா. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் given above is are கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பட் யூபிஎஸ்சி நவ் சேஞ்ச் த பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க எலிமினேஷன் மெத்தடையும் வந்து பார்த்தோம்னா எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் நிறைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் கரெக்ட் இல்லையா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பி அண்ட் டி வில் கெட் அவுட். ஓகேங்களா. ஸோ அது இப்போ பாருங்களேன், எ சிட்டிசன் பை பர்த் ஒன்லி கேன் பிகம் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட். ஓகேவா. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் தான் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரியான டேர்ம்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ டைரெக்டாக அவங்க பிரசிடென்ட் கொடுப்பாங்கன்னு கிடையாது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன், எ ஃபாரினர் ஒன்ஸ் கிராண்டட் த சிட்டிசன்ஷிப் cannot be deprived of it under any circumstances. நம்ம பார்த்தோம் இல்லையா, பை
லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் பை 3 மெத்தட் பார்த்தோம் இல்லையா, பை வந்து பார்த்தோம்னா என்னது ரெனூன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரைவேஷன் ஓகேங்களா. ஸோ அப்போ ஈவன் த ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தோம்னா நேச்சுரலைசேஷன் மூலிமா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா பண்ணியிருந்தாலும் ஸோ இங்கே கூறப்பட்ட விதிகளை வந்து பார்த்தோம்னா அவங்க மதிக்காமல் போகும்போது ஸோ அவங்கள இது பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் கிராண்டட் பண்ணால் அதை டிப்ரைவ் பண்ண மாட்டாங்கன்றது கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ராங் ஓகேவா. ஸோ 2, 3 வந்து பார்த்தோம்னா ராங்காக தான் இருக்குது. அப்போ இதில் 3 வந்து பார்த்தோம்னா போயிடுது இல்லையா. ஸோ த ஆன்சர் இஸ் ஏ ஒன்லி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு சிட்டிசன்ஷிப்னா ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேக்டாக மட்டும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தோம்னா த ஃபேக்ட்ஸ் ஆர் ஆல் கிவன் இன் ஸ்கூல் புக்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்மளோட 8th ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அது எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது, ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் டே பற்றி கொடுத்துருக்காங்க, January 9 வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதிலே இருக்குது ஓகேங்களா. ஸோ அது நம்ம மார்க் டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தோம். ஸோ conceptual clarity வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஓகேங்களா while reading polity ஓகேங்களா. because polity is the subject where you can score வந்து பார்த்தோம்னா many marks ஓகேங்களா. and many questions are asking ஓகேங்களா. because என்ன ரீசனுக்காக அவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது ஸோ இந்த சப்ஜெக்டை நம்ம பேசிக்காக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்டில் அதிகமான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஈவன் வித்தவுட் எனி ஹெல்ப் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து பார்த்தோம்னா வெறும் கான்ஸ்டிடியூஷனை வச்சே நம்ம வந்து பார்த்தோம்னா பாலிட்டியை படிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இந்த பாலிட்டியை நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் வச்சு படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணி பாருங்களேன். ஸோ யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஸோ ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் மற்ற புக்ஸை பயன்படுத்துங்க ஓகேங்களா. even if you take Supreme Court upholds section 60 of the Citizenship Act ஓகேங்களா. ஸோ அசாமா கார்ட் பற்றி ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அதுலேயுமே அவங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ மெஜாரிட்டி ஜட்மெண்ட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ப்ரியாம்புலர் வேல்யூ ஃப்ராட்டர்னிட்டி ஓகேங்களா. நம்ம ப்ரியாம்பிள் கீழே ஃப்ராட்டர்னிட்டி பார்த்தோமா, சகோதரத்துவம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா கேட்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ ஃப்ராட்டர்னிட்டிக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னும் போது ஸோ ஃப்ராட்டர்னிட்டியை பற்றி வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. யூபிஎஸ்சியில் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சிலே வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷனை பற்றி படிங்க ஓகேங்களா. ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷனை நமக்கு 5 to 8 வந்து பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் இது பண்ணலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 9, 10 என்னென்ன ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 11ல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ வந்து பார்த்தோம்னா அவங்க கிளியராக வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ த ப்ராப்ளம் இஸ் we didn't understand and we didn't read this ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் why we are lacking the informations ஓகேங்களா. ஸோ அது அப்போ இதை நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்து பார்த்தோம்னா பேசிக்காக படிச்சுட்டு இதை வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ லக்ஷ்மிகாந்தை முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸ் புக்காக பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்த்தோம்னா சாப்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய கேசஸ் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ் வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மத்திய பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட கொஷின் பேப்பர் கூட இருக்குது ஓகேங்களா. ஃப்ரம் ஃபார்வர்டு இட். ஸோ அதுலேயுமே நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ நிறைய கேஸ் ஜட்மெண்ட்ஸ் வச்சு பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அந்த கொஷின் பேப்பர் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம அந்த கொஷின்ஸ் பற்றியும் பார்க்கலாம் ஓகே. ஸோ தேங்க்யூ.